உறவுகளே, இன்றைக்கு சுக்கிர பகவான் தரக்கூடிய யோகத்தை பற்றி பார்க்க போகிறோம். சுக்கிரன் கொடுத்தால் சுக்கிர யோகம் என்னவோ குடைகிறது என்று கூட ஒரு பழமொழி இருக்கிறது. அந்த போன்ற ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் சுக்கிரன். அவர் கொடுக்கக்கூடிய யோகங்களில் அளப்பரிய யோகங்கள் நிறைய இருக்கிறது. அவற்றில் ஒரு சில யோகத்தை மட்டும் இந்த பதிவில் சொல்லியிருக்கிறேன். பார்த்து பயன்பெறுங்கள் உறவுகளே. சுக்கிரன் என்பவர் ஆடம்பரத்திற்கு, குறிப்பாக பொருளாதாரத்திற்கு ஆளுமை செய்யக்கூடியவர். ஒருவர் பகட்டாக, பந்தாவாக, கெத்தாக இருக்கிறார் என்றால் அவருக்கு கட்டாயம் சுக்கிரன் யோகம் உள்ளது. அவர் சுக்கிர திசை நடந்து கொண்டிருக்கிறது. சுக்கிர திசையோ சுக்கிர புத்தியோ அவருக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது என்பது நீங்கள் எளிமையாக தெரிந்து கொள்ளலாம். இந்த சுக்கிரன் ஆடம்பரத்திற்கும், பந்தாவிற்கும், கெத்துக்கும் உரியவர் என்றால் உங்களுக்கு புரிகிறதல்லவா? ஒரு மனிதனுக்கு இதைவிட என்ன வேண்டும்? ஆடம்பரத்தை கொடுத்துகிறார். ஆடம்பரம் என்றால் சும்மா இல்லை, அதற்குண்டான பொருளாதாரத்தை கொடுத்து விடுவார். அதுதான் ஆடம்பரம், பந்தா. ஒன்றும் இல்லாதவர்கள், பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்கள் ஆடம்பரமாக, பந்தாவாக இருக்க முடியுமா? முடியாது. எனவே பொருளாதாரத்தை அந்த அளவிற்கு கொடுத்து அவர்களை ஆடம்பரமாக, கெத்தாக அப்படி வைத்திருப்பார். நடந்தால் வீதிகளிலோ தெருக்களிலோ எங்கு சென்றாலும் அவரை 1000 பேர் திரும்பி பார்க்கும்படியான ஒரு யோகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த சுக்கிர பெருமான். சுக்கிரனுடைய யோகம் அவ்வளவு அளப்பரிய யோகம். உங்களது ஜாதகத்தில் இப்பொழுதே திறந்து பாருங்கள், சுக்கிரன் பலமாக இருக்கிறாரா என்று. லக்னத்திலோ அல்லது லக்னத்திலிருந்து 5, 9 ராசிகளிலோ அல்லது இந்த உச்சம் பெறக்கூடிய ராசியான மீனத்திலோ இவர் இருக்கிறாரா என்று பார்த்து கொள்ளுங்கள். அப்படி இருந்தால் நீங்களும் யோகக்காரர் தான் உறவுகளே.